ஒரு சீஸ்பயர் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு மேலே போன மார்க்கெட் வராதங்காட்டி நாளைக்கு கீழே போகுமா? டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிஃப்டியோட 1 hour சார்ட், இந்த ஃபாலிங் சேனல் சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏரியாவுக்கு மேலே போய் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் 22,941 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆனால் க்ளோசிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 22,959 அந்த ஏரியாவில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை கட் பண்ணலைன்னா 22,941 22,897 இந்த லெவலை கட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,186. அதுக்கு மேலே இருக்கும்போது 23,278 அப்படிங்கிற இந்த கேப் ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது அப் ட்ரெண்டில். சப்போஸ் இதில் 22,897 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 22,672. அதை கட் பண்ணும்போது 22,454 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃப் இந்த ரேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,490 அந்த ஏரியாவில் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய புல் ரேலி அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஒரு நல்ல புல் ரேலி கொடுத்தாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கு. அப்புறம் பேங்க் நிஃப்டி 0.5 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னும் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிவர்சல் சைன்ஸ். இந்த 0.5 எபவ் ட்ரேட் ஆகும்போது 915 ஹையை கிராஸ் பண்ணால் 1:1 போகும். அதே மாதிரி தான் இன்னைக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 915 லோவை 2 தாட்டி ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 12:45 அந்த டைமில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற டைமில் ஒரு 0.5 லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது 206 பாயிண்ட்ஸ், இந்த 915 கேண்டில் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ், ஈக்குவலன் டு 1:1 அந்த லெவலுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? 915 ஹையை கட் பண்ணும்போது ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அது மினிமம் ஃபிபனாச்சி லெவல் 1.618, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 1:1 அப்படிங்கிறது நார்மலான ரூலுங்க. அது வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. 22,897 22,950 இது வரைக்கும் ஒரு நோ ட்ரேட் ஜோன் மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நாளைக்கு எக்ஸ்பிரி டே வேற, அதனால ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா சேனலை கட் பண்ணி உள்ள சேனலுக்குள்ள போகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் போச்சுன்னா அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 51,850 ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்சைடு. அதுக்கு மேலே இருக்கும்போது 52,200 52,500 வரைக்கும் போகலாம் அப்படின்னு. எக்ஸாக்டாக இன்னைக்கு அந்த லெவலுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு 11:40 நம்ம டெலிகிராமில் நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம், ஒரு 0.5க்கு மேலே ட்ரேட் ஆகுது, ஸோ இது ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம 0.5 எபவ் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கிளியரா போட்டிருந்தாங்க. எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிபனாச்சி லெவல்ல ஒரு அப்சைட்ல 915 லோவை கட் பண்ணாம ஒரு அப்சைட்ல 0.5 அண்ட் எபவ் சஸ்டெயின் ஆகும்போது அடுத்தடுத்த டார்கெட்ஸ் ஹையர் டார்கெட்ஸ் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை பிளான் பண்ணுங்க. அந்த 1.618 அப்படிங்கிற வேல்யூ எவ்வளோ கிளியரா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, 915 ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது இந்த 1.618 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் 915 எபவ் போகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை கூட வைக்கலாம். இதை வச்சுட்டு இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னே நம்ம எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்த டார்கெட்டுக்கு வேண்டி நம்ம என்டர் பண்ணி ட்ரை பண்ணலாங்க. இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பிவோட் அப்படிங்கிற நம்ம சொல்ற மாதிரி ஏரியாவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 52,600க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அதுக்கு அடுத்த டார்கெட்ஸான 53,250 53,350 இது வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா திருப்பியும் 52,000 அது வரைக்கும் மினிமம் வருவாங்க. 52,000 கட் பண்ணும்போது 51,800 51,500 அது வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணலாம். இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.